ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி கேஸில் இன்றைக்கி என்னெல்லாம் நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக முத்தவங்க ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி வந்து சத்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. முத்தோட ஃப்ரெண்டு பாரா சத்யா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து எடுத்துகிட்டு இவர் தான் சார் எங்கள் மாமா எங்கள் அக்கா வந்து கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க, இவர் தான் காரணம், இவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்துட்டு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தானப்பா வந்திருக்காரு, பார்த்தா ஒரு சாதாரண குடும்ப சண்டையாக தான் தெரியுது, நீ இதை பெரிய இஷ்யூ ஆக்காது அப்படி சொல்லிட்டு சத்யா கிட்ட சொல்கிறாரு. தினம் இந்த மாதிரி நிறைய கேஸ் வரும், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து காணாமல் போய் 24 மணி நேரம் ஆயிருக்கணும், அப்போ தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுப்போம், காலையில் அவங்களே கூட திரும்பி வந்துடலாம், கிளம்பிப்போங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. வெளில வந்து சத்யா எங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அக்கா மேலே உனக்கு எதுவும் பாசம் இல்லைன்னு எனக்கு தெரியும், யார் பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை ஒடிச்சு விட்ரு, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சத்யாவை திட்டி அனுப்பிச்சிடுறாரு. திரும்பியும் முத்து அவங்க ஃப்ரெண்டும் வந்து எங்கே பார்த்தாலும் தேடி அலைகிறாங்க. ரெகுலராக அவங்க பூ கொடுக்குற இடத்துலலாம் போய் கேட்டு பார்க்குறாங்க, யாருமே இன்றைக்கி மீனா வரல, நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் வந்து கோயிலில் போயிட்டு முத்து வந்து அழுதுகிட்டே வேண்டிக்கிறாரு, மீனா எப்படியாவது கிடச்சிடணும், நான் திட்டினதால தான் கோச்சிட்டு போனாலான்னு தெரியல, அவளுக்கு எதாவது ஆயிடுச்சானு தெரியல, எப்படியாவது அவளை என் கண்ணில் காட்டிடுங்க கடவுளே, இனிமேல் வந்து நான் அவகிட்ட கோச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. முத்தோட ஃப்ரெண்டு வந்து முத்தா வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், நானும் போகிற வழியிலலாம் விசாரிக்கிறேன், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போய் கேட்கலான்னு முத்து சொல்கிறாரு. டே டைம் என்னடா அது, நேரத்துக்குலாம் போய் விசாரிக்க வேணாம், ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, அவங்க தான் நினச்சிப்பாங்க, நான் என் பொண்டாட்டி தேடாமல் இருக்க முடியுமான்னு முத்து சொல்கிறாரு. இருக்கட்டும்டா, எங்கேயாவது போயிட்டு காலைல கூட அவங்க வந்துடுவாங்க, நீ வீட்டுக்கு போனாலும் போகிறவல்ல தேடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட ஃப்ரெண்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. முத்து வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது மீனாவோட வண்டியை பார்த்துட்டே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா மீனா வந்து தண்ணி குடிச்சிட்டு, என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, இவ்வளோ லேட்டாக தான் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டை போட பலாருனாலே போகிறாரு. ஏண்டி ஒன்று எங்கே பார்த்தாலும் காணோன்னு நான் தேடிட்டு வரேன், இவ்வளோ சவகாசமாக நான் ஏன் லேட்டாக வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் இவங்க சத்தத்தை கேட்டு என்னடா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு நல்லா 2 போட்டுட்டோம், சொல்லாமல் கொல்லாமல் ஊர் சுற்றிட்டு வரல, வாங்கினா தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வந்து மீனாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. உனக்கு காணோன்னு பயந்துட்டேன் தெரியுமா, எங்கெல்லாம் தேடிட்டு அலைஞ்சேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் தான் காணோன்னு ரிப்போர்ட் பண்ண சொன்னேன். அண்ணாமலை சார் சொல்கிறாரு, ஏன் நீ என்ன தான் கோவம் இருந்தாலும் ஏன் கோச்சிட்டு வெளில போனீங்கன்ற ரவி கேட்குறாரு. இவன் எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ எல்லோரும் பேசி முடிச்சிட்டிங்களா, என்னை கொஞ்சம் பேச விடுங்க, நான் ஒரு வேலை விஷயமா வெளில போனேன், லேட்டாக வரும்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து வந்து மாறிக்கிறாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஹெட்செட் போட்டுட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகேன்னு சொல்லவும் இவங்களுக்கு தான் பதில் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. என்ன மீனா நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, முத்துவங்களை எங்கெல்லாம் தேடிட்டு அலையிறாரு, சொல்லிட்டு போக மாட்டிங்களா கேட்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் ஸ்ருதி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எங்கே சொல்லிட்டு போனீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.